அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க தேவாதி தேவன் எங்களுக்கு செய்த மேலான கிருபைகளுக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே தேவ பிரசனத்தோடு கூட நாங்கள் ஒருமித்து உமது நாமத்தை உயர்த்தும்படி கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடுகையில பிரசன்னராக இருப்பீராக. துதி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து ஒவ்வொருவரையும் அது கிருபையினாலே நிரப்பியருள்வீராக. இருதயத்திற்கு ஏற்ற மன்னாவை தாரும். ஒவ்வொருவரும் விடுதலையோடு திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. உன்னதத்தின் பலத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் இந்த பிரதிஷ்டை பண்டிகை அனுசரிக்க தேவாதி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த புதிய ஆலய வளாகத்திலே அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை கஷ்டப்பட்டு நாம் இந்த காரியங்களை பிரயாசப்பட்டாலும் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நமக்கு கிருபையை நமக்கு தந்தருளினால் இந்த வளாகத்திலே கன்வென்ஷன் கூடுகை நடத்துவது நமக்கு தேவாதி தேவன் கொடுத்த மேலான கிருபை. நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளிலே முதலாவது பாடலை நாம் பாடுவோம். பாடி நம்ம தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைக்காய். பாடல் தாளிலே முதலாவது பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். இன்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி உன்னை நோக்கும்
பாடல் தாளிலே மூன்றாவது பாடலை நாம் பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். போன பண்டிகையை காட்டிலும் இந்த வருடம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்துக்கொண்டார். ஆமென். எத்தனையோ அதிசயங்களை நமக்கு செய்தார், நம்முடைய குடும்பத்திலே செய்தார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்தார். என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தோம் எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். மகிமை உண்டாகட்டும். நம் உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பாடல் தாளிலே மூன்றாவது பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்களை எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்களை எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறே உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுக, அதிசயம் நடத்திடுக. நூற்றுக்கு நூறே உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுக, அதிசயம் நடத்திடுக. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்க, உயர்த்தி வச்சிடுக. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்க, உயர்த்தி வச்சிடுக. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்களை எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்களை எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுக, அதிசயம் நடத்திடுக. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுக, அதிசயம் நடத்திடுக. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுக, இப்பவே தந்திடுக. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
இந்த கன்வென்ஷன் கூடுகை நமக்கு பொறுப்பேற்று நடத்தி தரும்படி அவுட்ரீச் ரிவைவல் மிஷன் ஒலி ஸ்தாபனத்தினுடைய தலைவர் சகோதரர் பிரான்சிஸ் பிரேம்சிங் சகோதரர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாய் அன்போடு வாழ்க்கையை வரவேற்கிறோம். அவர்களை இப்போது நினைத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ஐயாக இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் மத்தியில் பேச முடியுமான்னு யோசித்தேன். என் தொண்டெல்லாம் சில கூட்டங்கள் நிமித்தம் பேச முடியாமல் நிலைமை. ஆனாலும் இன்னைக்கு பேசுவதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்தவொடனே என்னுடைய யோசனை, சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு விக்டர் டார் ஐயா இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்தது எனக்கு அதிகமான ஞாபகத்துக்கு ஞாபகத்தில் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. 40 வருஷம் 43 வருஷம் முன்னால் 87 86ஆம் வருஷம் 85ஆம் வருஷம் நினைக்கிறேன். 85ன்னா கிட்டத்தட்ட 45 வருஷம் இருக்கும். 40 இயர்ஸ். அந்த நாட்களில் நாங்கள் வாலிபரில் இருந்த பொழுது எங்களை அழைச்சிட்டு வந்த ஞாபகம் அதிகமாக உண்டு. இங்கே வந்து ஊழியத்தை செய்திருக்கிறோம். நிறைய பிசாசு பிடித்த 1-2 பேர் வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதில் தொடர்ந்து எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஐயா தம்பி நீங்களாம் வாங்க, நீங்களாம் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகுதுன்னு சொல்லி அவங்க கூட முதல்ல வர முடியல. ஒரு சில நேரங்கள் வந்திருக்கிறோம். அது நிமித்தம் அந்த இடத்தை நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு ஆதி நாட்களில். ஸோ அந்த நாட்களை நினைத்து நாம் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். அந்த ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஐயாவுடைய குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க செஞ்ச ஊழியங்கள் எல்லாம் விதைத்த விதைப்பு வீணாக போகலை. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்னா அந்த ஐயாவுடைய தரிசனம் ஒன்றில்லாத இந்த இடத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அற்பமான ஆரம்பம். இன்றைக்கி சம்பூர்ணமான காலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். நம்முடைய பாட்டுத்தாளில் ஐந்தாவது பாடலை பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஸ்ரீலங்கா தேசத்தில் அன்பு தம்பி சாலமோன் எழுதின பாடல்கள் ஒரு சிலது உண்டு. அந்த பாடலை நான் அடிக்கடி நேசிப்பது உண்டு, பாடுவது உண்டு. அந்த தம்பியுடைய வாழ்க்கை ஒரு சுத்தமான வாழ்க்கை. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் அவருடைய பாடல்களை யூஸ் பண்ணுறாங்க. சாம் பி சொல்லதர் அந்த பாடலை தான் பாடுறாரு. அந்த தம்பியுடைய பாடலில் ஒன்று இந்த பாடல். இதை பாட போகிறோம். பாடும்போதே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை என் மேலே பெருகட்டும், உங்களுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய பிரசன்னம் என்னை நிறைக்கட்டும்னு கேட்போம்.
ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. ஹல்லேலூயா. மலை விலகுமா? விலகாது. எத்தனை பேர் விலகாது? கைகளை வைத்தலாம். என்னாச்சு? உடனே சந்தேகம் வந்துருச்சு. நான் சொன்னோம், மலை விலகுமா விலகாதா? விலகுமா? அதுக்குள்ள விலகும். விலகாதுன்னு சொன்னாலும் விலகும். விலகுமா விலகாதா? விலகாது. விலகுன்னு சொல்றாங்க எத்தனை பேர்? அப்படியா? விலகுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. சரி. எகிப்து தேசத்துல ஒரு யூதன் ஒரு ஆலயத்தை வைத்து பிரசங்கித்தார். நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்ன பிரசங்கம் பண்ணாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், மலை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும்னு பிரசங்கம் பண்ணிட்டார். அங்க இருந்த மன்னர் ஒரு சுல்தான் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, என்னையா உங்க பிரசங்கி யாரு? இங்க இப்படி பிரசங்கம் பண்றாரு, மலை விலகுன்றாரு, அது எப்படி விலகும்? அப்படியே பேசினாரு. அவர் வர சொல்லுங்கன்னா
கூப்பிட்ட உடனே பிரசங்கர் போனார், கையை கட்டி தாழ்மையோடு நின்றார். என்ன பிரசங்கம் பண்ணீங்களா? ஆமாம், உண்மை. என்ன பிரசங்கம் பண்ணீங்க? கடுகள விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போகும்னு பிரசங்கம் பண்ணேன். உண்மை. உண்மையிலே பெயர்ந்து போகும். ஒரு வாரம் டைம். இந்த மலை பெயர்ந்து போச்சுன்னா நீ உயிரோடு இருப்ப, பெயர்ந்து போகலைன்னா உன் தலையை நான் துண்டித்து விடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். மக்களுக்கெல்லாம் ஒரே வேதனை, என்னையா இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி இவர்கிட்ட போய் மாட்டணுமா? எப்படி மலை என்னைக்கு அசையும்? நிலை பெறாத அந்த மலை, அஸ்திபாரமான மலை எப்படி அசையும்? நீங்க பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டீங்களே, ஆனாலும் ஜெபிப்போம் என்று சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார், சுவாமி உன் சித்தமாகட்டும். ஆராதனை ஆச்சு. சுவாமி இங்க ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் அந்த மலை விலகலைன்னா என் பாடு முடிஞ்சுக்குதுன்னு சொன்னார். ஆறாவது நாள் கடைசி நேரத்தில் மலை திடீர்னு நடக்க ஆரம்பிச்சது. மலைக்கு கீழே ஆண்டவர் சக்கரத்தை கொடுத்தார். மலை நகர்ந்து 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 1 கிலோமீட்டரில் 13 கிலோமீட்டர் நகர்ந்து வந்துச்சு. அமேன். யாரும் கேட்டால் தைரியமாக சொல்லுங்க. நான் இப்போ 5 மாதம் முந்தைய கூட நான் என் மனைவியும் அந்த ஆலயத்தை பார்த்துட்டு வந்தோம். 2013 பார்த்தோம், 2023 பார்த்தோம். 13 கிலோமீட்டர் நடந்து வந்தோடனே ஓடி வந்து சொன்னாங்க, ஐயா மலை நகர்ந்து வருது, நம்ம அரண்மனை மேலே மோதிச்சுன்னா முடிஞ்சுது, வெளியே வந்துருங்க. நாங்கள் உடனே அந்த சுல்தான் சொன்னாராம், அந்த பிரசங்கியாரை வர சொல்லுப்பா, நிறுத்த சொல்லுங்க. பிரசங்கியார் அப்பதான் தன்னுடைய கெத்த காமிச்சார். என்ன சொன்னார் தெரியுமா? நகர்ந்து தான் வர சொல்ல முடியுமே தவிர நிறுத்த வைக்க எனக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டார். என்ன செய்யணும் புரியல கடைசியில். ஆனால் அந்த அரண்மனைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாலே அந்த மலை நின்றது. அல்லேலூயா. அந்த மலையை அப்படியே எழுதி கொடுத்தார், வச்சுக்கப்பா, இந்த மலையை நீயே என்ன வேணா பண்ணு. மலையை கொடைஞ்சி ஆலயமாக்கிட்டாங்க. இன்னைக்கு 7000 பேர் உட்கார்ற அளவுக்கு சீட்ஸ் இருக்கு. உள்ள போய் நான் என் மனைவி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். புரியல, ஹீப்ரூ லாங்குவேஜில் ஒரு பிரசங்கம் பண்ணினார். 7000 பேருக்கு மேலே உட்கார முடியும். மலையை கொடைஞ்சிட்டாங்க. நமக்கெல்லாம் கான்கிரீட் பில்லர்ஸ் வருது, அங்கே மலை தான் கான்கிரீட். அவங்களுக்கு அசையாது. ஏசி ஈஸிலாம் ஒன்றும் ஃபிட் பண்ண முடியாது. என்னெல்லாமோ பண்ணி ஃபால்ஸ் ரூஃப் மாதிரி அடித்து லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. காற்று வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் மலையே மேலே உடைச்சி காற்றுக்காக விட்டுருக்காங்க. மலை தான். அந்த மலையை அப்படியே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. மூவிங் மவுண்டன் சர்ச்னு சொல்கிறாங்க. நகர்ந்து வந்த மலை. அதில் ஆலயம் இருக்கு. இன்னைக்கு அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய ஊழியம் நடந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகலாம், நிலை பெயராத பர்வதங்கள் நிறை பெயர்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை உங்களை என்னை விட்டு விலகாது. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயரவே பெயராது என்று உங்கள் மேலே என் மேலே மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை பாட போனோம். 10வது பாடலை பாட போறோம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆத்துமாவின் நேசரில் என்றும் ஆனந்தம். ஆண்டவர் சமூகமே நமக்கு என்னது? ஆனந்தம், சந்தோஷம். இப்புவியில் ஆனந்தம், எப்போதுமே ஆனந்தம். பாவங்களை மன்னித்தார், சாபங்களை நீக்கினார். அதுதான் சந்தோஷம். யாருமே நீக்க முடியாது பாவங்களை, யாருமே சாபத்தை மாற்ற முடியாது. இயேசு ஒருவரே மாற்ற முடியும். அல்லேலூயா. சந்தோஷம் பண்ணுவோம்.
நேசரில் என்றும் ஆனந்தம் 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 ஆத்துமாவின் நேசரில் என்றும் ஆனந்தம் ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் வரும்பொழுதே ஒரு மகிழ்ச்சி, அவர் சமூகமே நமக்கு சந்தோஷம். அவர்தான் நமக்கு மத்தியில் நிற்பார். ஜீவ தண்ணீர் ஓடுகிற அந்த ஊற்று அவர்தான். எரேமியா 2 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் ஊற்றே அவர்தான். ஜீவ தண்ணீரை நமக்கு தருகிறார். அந்த ஜீவன் அது நமக்குள் பரிபூர்ண பல செய்கிறவர் அவர்தான். ஜீவ தண்ணீர் வரும் பொழுது எந்த பயம் எந்த சந்தேகம் இல்லாமல் தைரியமாய் சிலுவை நோக்கி பார்க்க, லக்கை நோக்கி ஓட தேவ பலன் நமக்குள் வரும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் ஆறுதலுக்கு இருக்க முடியாது, யாரும் நமக்கு தேடுதலும் செய்ய முடியாது. நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கும். அந்த கர்த்தருடைய பலன், அவருடைய ஜீவ தண்ணீர் நம்மை அப்படியே நடத்தும். அந்த வார்த்தையானது நம்மை அப்படியே மெருகேற்றும், கால்களுக்கு தீபமாக மாறும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷம் பாடுவோமா? 12வது பாடலை பாட போறோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதனை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார்ல ஆதரிப்பார். மிஸ்டேக் இருக்கு, அதை பொறுத்துக் கொள்ளுங்க, திருத்திக் கொள்ளுங்க.
நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் எம்மானவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் எம்மானவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மகிழ்ச்சி மிகுந்த காலத்திலும். பக்தன் வலது பாத்திசத்திலே, கர்த்தர் தான் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் எம்மானவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் எம்மானவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஏழை உன் ஆத்துமா பாதாளத்தில் என்றும் அழிந்திட விட்டுவிடார். தம் சமூகம் நித்திய பேரின்பமே, சம்பூர்ண ஆனந்தம் பொங்கிடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் எம்மானவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் எம்மானவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து நடத்த போறார். எத்தனையோ சாட்சிகள் உண்டு, எத்தனையோ மிஷினரிகளுடைய வாழ்க்கையில், எத்தனையோ காடுகளில் மேடுகளில் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள சாட்சிகளை நான் நினைத்து ஸ்தோத்தரிப்பேன். இப்படியெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய முடியுமா? இப்படி அற்புதம் செய்ய முடியுமா? இப்படி மகிமைப்படுத்த முடியுமா? தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமா? அவர் உண்மையிலே சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை பல விதங்களில் கண்டிருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்டிருக்கிறோம், அநேகர் மூலமாய் கண்டு கொண்டோம். ஹல்லேலூயா. அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். ஆகவேதான் அழகா பாடணும், நெஞ்சமே நீ என்ன பண்ணாத, கலங்காத, குழப்பாத, அஞ்சிடாத, பயப்படாத. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழகான ஆங்கில பாடல் ஒன்று உண்டு, பாடுறதுக்கு நேரம் இல்லை, த்ரோட்டும் சரியில்லை. பிகாஸ் he lives I can face tomorrow. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நாளை தினத்தை நான் பார்க்க முடியும், விசுவாசம் கண்களோடு பார்க்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஊடாய் கடந்து போக அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை பாட போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நல்ல சந்தோஷம் பாட போறோம். மாறிடாய மானேசரே, 11வது பாடல். மாறிடாய் மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே. சிலுவை பற்றி உபதேசம் அதுதான். சிலுவை பற்றி உபதேசம் இல்லாத உபதேசங்கள் ஜனங்கள் வழி தப்பி போக பண்ணும். சிலுவை பற்றி உபதேசம் தான் மகிமைக்குரியது. பிரதர் டிஜிஎஸ் அடிக்கடி சொல்வார், டிஜிஎஸ் தனகன் ஐயா சொல்வார், தம்பி என்னத்தையும் பிரசங்கம் பண்ணுங்க, கடைசியில் சிலுவையும் சிலுவை நாதரையும் உயர்த்தி காண்பீங்க, ஜனங்களை கர்த்தர் அவர் வந்து ஆசீர்வதிச்சிருவார். ஹல்லேலூயா. நீங்க அந்த பாடல் என்ன சொல்லுது, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே. அந்த அன்பு சிலுவையின் மூலமாக வெளிப்பட்டது. சிலுவையில் அவர் சம்பாதித்த நன்மைகள், அதிகாரங்கள்
கிருபைகள், ஆசீர்வாதங்கள், வல்லமையின் மகிமையின் அபிஷேகம் எல்லாம் சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து நமக்கு தந்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு. சந்தோஷம் பாட போறோம். ஹல்லேலூயா. கடைசி ஒரு பாடலை பாட போறோம். கர்த்தரை துதிக்க போறோம். 6வது பாடலை பாட போறோம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவுள்ளவன் தீமையை விழுவான். நீதிமொழிகள்
17 அதிகாரம் 20 வசனம். 6வது பாடலை பாடப் போறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? சந்தோஷம் பாட போறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன்
வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக உலகத்திலும் சரி கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வைப்பார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபை கூடவே விளங்கும். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், நன்மையை கட்டளையிடுவார், ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். இந்த ஆசீர்வாதத்தினால சம்பூர்ணம் அடைஞ்சு அநேக ஏழைகளுக்கு நாம் கொடுக்கத்தக்க நம்மை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு வேடிக்கையான ஒரு நடந்த சம்பவத்தை ஞாபகத்தில் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நிச்சயம் நடக்கும். எப்படி நடக்கும்? நிச்சயம் நடக்க போகுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அறிவான் மொழிகிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜில் இதே போல் ஒரு ஸ்தோத்திர ஆராதனையில் பேசும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஒரு அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி புத்திரனும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அம்மாவுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன். சின்ன கூட்டம், இதே போல் ஒரு சின்ன கூட்டம் தான். எதுக்கு அழுதுனாங்கன்னு தெரியல. இந்த அழுகைக்கு ஒரு பதில் இல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணுறது வேஸ்ட் சுவாமின்னு என் மனதில் நினச்சி கொண்டே பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆவியானவர் அப்படியே நிறுத்து பிரசங்கத்தை நான் நிறுத்திட்டேன். நீர் சொல்கிறத நான் சொல்கிறேன் சுவாமி, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மா பணத்தை இழந்துட்டாங்க. ஒரு இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. பணம் வருமா வராதாங்கிறது ஒரு சந்தேகம். என் வாழ்க்கையை முடிஞ்சது அவ்வளோதான் வந்திருக்காங்க. எல்லா பணத்தையும் அந்த அம்மா திருப்பி கொள்வாங்கன்னு சொல்லு, இவ்வளோ மட்டும் சொல்லு, முடிஞ்சவொன்னே அந்த அம்மாவை உண்மையை சொல்லுவாங்க. நானும் அப்படியே சொன்னேன். சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு அந்த அம்மா அழுகி நிறுத்திட்டாங்க. முடிஞ்சவொன்னே வந்தாங்க, என் பணம் ஒரு 80,000 ரூபாயா, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கிழிஞ்ச கந்தல் சேலையில் பணத்தை சாப்பிடாமலே வச்சு பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சேன். அந்த பணத்தை எங்கள் ஊர் பிரசிடென்ட் கேட்டாருன்னு கொடுத்தேன். நீ கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல. வருமா ஐயா? கர்த்தர் சொல்றது நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் வரும். உங்கள் பணத்தை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். எந்த பலவந்தனாக இருந்தாலும் பலவானாக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்வார். பணம் திரும்ப வரும், கவலைப்படாதீங்க என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 தினத்தில் என் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. 4-5 கருப்பட்டி எடுத்துட்டு, என்னம்மா எப்படி வீட்டை கண்டுபிடிச்சிங்க? உங்கள் பாட்டுத்தாளில் உங்கள் அட்ரஸ் இருந்துச்சு, வந்துட்டேன். என் ஊர் திருவரங்கநேரி என்று சொல்லி ஓடி வந்தாங்க. என் பணம்லாம் வந்துருச்சியா? அடுத்த நாள் ஊரில் உள்ள பிரசிடெண்ட்டுக்கும் ஊரில் உள்ள முக்கியமான நபர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த மக்கள் என்னை கூப்பிட்டாங்க, உன்ட்ட எவ்வளோ பணம் வாங்கினார் சொல், வா எஸ்பிகிட்ட போவோன்னு கூப்பிட்டு போனாங்க. தூத்துக்குடிக்கு போனேன். அவங்களே காரை போட்டு கூப்பிட்டு போனாங்க. எஸ்பிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுதேன். கூப்பிட்டு வர சொன்னார். 80,000 ரூபாய் நாளை கழித்து கொடுத்தணுன்னார். அடுத்த நாள் என் கையில் வந்து பணம் 80,000 கொடுத்தார். வாங்கிட்டேன் ஐயா, பெரிய சந்தோஷம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, நீங்கள் அழுகையை பார்த்து எனக்கு பிரசங்கம் பண்ண முடியல, ஆனால் கர்த்தர் உங்கள் தேவையை சந்திச்சிட்டார். ஸ்தோத்திரம். அந்த தாயார் சொன்னாங்க, எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் பொறுங்க, அந்த பணத்தை பத்திரமா வச்சுருங்க, கர்த்தர் ஒரு பெரிய பங்களாவை கொடுப்பாருன்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தோம். அதே மாதிரி ஒரு பெரிய பங்களா யாருமே வாங்க மாட்டேங்கிட்டாங்க. அது பெரும் ஒரு 10 லட்ச ரூபாய் அந்த நாட்களில். 96ஆம் வருஷம் நினைக்கிறேன். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். கடைசியில் 1 லட்ச ரூபாய்க்கு இந்த அம்மாவுக்கு வந்துச்சு அந்த இடம். யாரும் வாங்க மாட்டேங்கிட்டாங்க. காரணம் பேய் பங்களான்னு சொல்லி. இந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் வந்து என் மத்தியில் வீட்டில் உலாவனா பேய் எப்படியா தங்கும், நான் வாங்க போகிறேயா, தைரியமாக வாங்கம்மா, பத்திரம் பதிவிச்சுங்க, நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அந்த வீட்டில் குடியிருக்கு. இன்னைக்கு அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடையும் வாங்கினாங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் நடக்கும். அமேன், அமேன். உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் ஆசீர்வதிக்க அவர் நினைக்கும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பேன் சொன்னாரே, அந்த யாக்கோபின் சுதந்திரம் நமக்கு உண்டு, கானானின் சுதந்திரமும் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு பாடலை பாட போகிறோம். இப்பொழுது காணிக்கை சேகரிப்போடும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் சந்தோஷமாய் தைரியமாக கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார்.
8வது பாடலை பாட போறோம். பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. எட்டாவது பாடல் சந்தோஷம் பாட போறோம். எல்லாம் என்னுடைய இன்னல்களெல்லாம் மாற்றி, என்னை துக்கம் மாற்றி, என்னை ஆடி பாடச் செய்யும் சுவாமி. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றும், என் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி தாரும் சுவாமி. மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். ஆண்டவரை கேட்போம். பாடல் அப்படியே பாடுங்க சந்தோஷமா.